தங்கச்சிக்காரி அக்கா கிட்ட உனக்கு கல்யாணம் ஆனாதான் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும், போய் முதல்ல கல்யாணத்தை பண்ணு சண்டை போட்டு இருப்பா. அந்த டைம்ல ஒரு மாப்பிள வராரு, பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு சோடா புட்டியா இருக்கு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ரொம்பவே ஃபீல் பண்ண நம்ம ஹீரோயின் ஒரு பிரபலமான மேக்கப் ஆர்டிஸ்ட கான்டாக்ட் பண்றா. ஆனா அவளுக்கு லைனே கிடைக்கல. பட் மேக்கப் ஆர்டிஸ்டோட லவ்வர் தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க அபார்ட்மெண்ட்ல தான் தங்கி இருக்கான். உடனே போய் அவனை மீட் பண்ணி ஹெல்ப் கேக்குறா. அந்த டைம்ல அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அங்க வந்துடுறா. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்த மேக்கப் ஆர்டிஸ்ட், ஓ டெய்லி நீ இவ கூட தான் கூத்தடிக்கிறேன்னு கத்திட்டு பாட்டில் எடுத்து அவன் மேல அடிச்சுட்டு கிளம்பிடுவா. அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போடலான்னு மெடிக்கல் ஷாப் போயிருப்பாங்க. மருந்து வாங்கிட்டு இருக்கப்ப அங்க வந்த போலீஸ் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அடிக்கடி கேஸ்னு ஜீப்ல ஏத்திடுவாங்க. ஹீரோயின் தான் அந்த போலீஸ் கிட்ட கெஞ்சி கூத்தாடி நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவா. அதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் வந்துடுறாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் அவங்க அப்பாவை பத்தி என்னைய பொண்ணு வளர்த்து வச்சிருக்க, உன் பொண்ணை பத்தி எங்க பிள்ளைங்க எல்லாம் கிட்ட போறதான்னு திட்டுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் எங்க அப்பாவை யாரும் திட்டாதீங்க, நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன்னு சொல்றா. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ தான் வீடு பார்த்து கொடுப்பாரு. நம்மளாலதான் இவளுக்கு இந்த நிலைமை, நம்ம கூடயே இருந்து இவளை பாத்துக்கலான்னு ஹீரோ முடிவு பண்றாரு. அந்த டைம்ல ஹீரோயின் மேல ஹீரோவுக்கு காதலும் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு டோட்டலா சேஞ்ச் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் ரொம்பவே அழகா மாறின நம்ம ஹீரோயினோட அழகை பார்த்து அவங்க ஆர்டிஸ்ட்ல ஒருத்தர் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வேணான்னு சொன்ன நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி கமிட்டட் ஆயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ தலையில முக்காடு போட்டுறாரு.